Good morning to you. நம்ம 11th ஸ்டாண்டர்டில் யூனிட் 1 சாப்டர் 1 லெசன் பார்த்தோம்னா த லிவிங் வேர்ல்ட். ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற அவுட்லைன் பாருங்கள். டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட், நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன், டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ், 3 domains of life, taxonomic hierarchy, nomenclature, concept of species, tools for study of taxonomy. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த 8 டாபிக்ஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லெசன் கீழே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரோடக்ஷன். இப்போ நம்ம லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூமியில் வாழக்கூடிய அனைத்து வகையான தாவரங்கள், விலங்குகள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்கான். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துகிட்டோன்னா நம்ம எங்கே இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா வேர்ல்டு, அது ஒரு 7 கண்டங்களாக பிரித்தான். 7 கண்டங்களில் இருந்து நம்ம வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க இல்லைங்களா, அப்போ அந்த நாட்டில் எந்த ஸ்டேட்டு, அப்போ என்ன டிஸ்ட்ரிக், என்ன ஊர், அப்போ நம்மளுடைய பர்சனல் பெக்யூலியர் அட்ரஸ் இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி தான் ஒரு அனிமலும் என்ன கிங்டம், என்ன ஃபைலம், என்ன கிளாஸ், என்ன ஜீனஸ், என்ன ஸ்பீஷியஸ், ஸோ அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி ஃபார் த அனிமல்ஸ், ஆல் பிளான்ட்ஸ் ஆல்சோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதே மாதிரி பிரிச்சுருக்காங்க. சரியாங்கண்ணா? ஸோ அதை பற்றி தான் உனக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பான். இத்தனை அனிமல்ஸையும் இத்தனை பிளான்ட்ஸையும் நம்ம எடுத்தோன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாத்தையுமே அவங்க பிஹேவியர், அவங்களுடைய ஹேபிடேட், அவங்க வாழக்கூடிய இடம், இதையெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அனிமல்ஸ் வாழக்கூடிய பிளேஸு, அதோட பிஹேவியர், அது எப்படி உருவாயிருக்கும், ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அனிமல்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். சரியா? ஸோ அதை தான் உனக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல் லிவிங் coexist with each other. There are about 8.7 million species of animals which have been identified, named, described and classified. So a study reports that 86% of all species on the land and 91% of these species are yet to be discovered. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து ஒரு 86% மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் லேண்டில். ஆனால் கடலில் வாழக்கூடிய அனிமல்ஸில் நம்ம என்ன பண்ணல, இன்னும் நிறைய அனிமல்ஸ் இத்தனை பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணலன்னா கண்டுபிடிக்கப்படாமே இருக்குது. நாட் yet to be discovered, describe and catalogs. So though humans are placed in the topmost position of the hierarchy, இந்த அனிமல் கிங்டம்லேயே ஹியூமன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாப்மோஸ்ட் பொசிஷனில் வச்சுருக்காங்க. ஸோ தே ஹாவ் டு பி டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நம்மளை வந்து டாப்மோஸ்ட் லெவலில் வச்சுருந்தாலும் நம்ம யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா ஃபுட்டுக்கு. ஸோ த அனிமல்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் as a source of labors in farming, as pets and for other economic benefits. Now not only for food, we can use the animals for labors in farming as pet animals ஆகவும் யூஸ் பண்ணுறோம். எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்க்காகவும் நம்ம அனிமல்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அனிமல்ஸ் than their unique characteristic, habit, behavior and evolutionary relationship is very important. ஸோ அந்த அனிமல்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதோட ஹேபிட்டை பற்றி புரிஞ்சுக்கணும், அதோட பிஹேவியர், ரிலேஷன்ஷிப், அது எதுலேருந்து உருவாச்சு, இதெல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த சாப்டரில் டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட், நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன், டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், டாக்ஸானமிக்கல் ஹியரார்ச்சி, நாமென்க்ளேச்சர் அண்ட் டூல்ஸ் ஃபார் ஸ்டடியிங் டாக்ஸானமி, இது எல்லாமே இந்த லெசனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். சரியாங்கண்ணா? ஸோ டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. Earth has numerous habits with a wide range of living organisms inhabiting them. So plants and animals are present in almost all the places. So from polar ice caps to volcanic hot springs, from shallow lagoons to the deepest oceans, from tropical rainforest to dry and parched. So எல்லா இடத்துலையும் நான் சொல்லியிருக்கிற அத்தனை இடத்துலையும், அது ஐஸ் க்யூப் இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, டெசர்ட் இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, லேண்டாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் பிளான்ட்ஸோ அனிமல்ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கா, வாழ்ந்துட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ். அப்போ எல்லாருமே ஒரே மாதிரி கேரக்டர் வச்சுருக்க மாட்டான். ஐஸில் இருக்கக்கூடிய அனிமல்ஸு
சாதாரண லேண்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸு, டெசர்ட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸு, அவனுக்குன்னு தனியான ஒரு ஹேபிடேட் இருக்கும், அவனுக்குன்னு தனியான ஒரு அடாப்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அவனோட இக்கோசிஸ்டமுக்கு தகுந்த மாதிரி அவன் என்ன பண்ணியிருப்பான்னா தன்னை சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வை பண்ண கற்றுட்ருப்பாங்க. சரிங்களா? ஸோ இக்கோசிஸ்டம் a community of living organisms, plants and animals. Non-living environment including minerals, climate, soil, water, sunlight, etc. and their interrelationship. அதாவது நம்ம என்வான்மெண்ட்டுக்கும் லிவிங் திங்ஸுக்கும் நான் லிவிங் திங்ஸுக்கும் இடையில நிறையா என்ன இருக்குது அப்படின்னா லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ their interrelationship. So the presence of large number of species in the particular ecosystem is called biological diversity. So the biological diversity என்ன அப்படின்னா large number of species in particular ecosystem. ஒரு ecosystemல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரஸ்ட் ecosystemனு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாரஸ்ட்டில் என்னென்ன அனிமல்ஸ் வாழும், என்னென்ன பேர்ட்ஸ் வாழும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. பெரிய ஒரு ஈகோசிஸ்டம், மரம் இருக்கும், செடி கொடிங்க நிறைய இருக்கும், இந்த மரத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் இருக்கும், ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய கார்னிவோரஸ், ஆம்னிவோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் அனிமல்ஸ், லாட் ஆஃப் பிளான்ஸ் இருக்கும் இல்லைங்களா. அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பயோடைவர்சிட்டி, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. பயாலஜிக்கல்னால் உயிருள்ள, டைவர்சிட்டின்னா வாழக்கூடிய என்விரான்மெண்ட் இல்லைங்களா. ஸோ உயிருள்ள இவை இருக்கக்கூடிய அந்த டைவர்சிட்டி, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி நம்ம என்னென்னு சொல்லலாம்னா பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ த டேர்ம் பயோடைவர்சிட்டி வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை வால்டர் ரோஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பயோடைவர்சிட்டிங்கிற வார்த்தை கொடுத்தவர் யாருன்னா வால்டர் ரோஷன் அப்படின்றவர் 1985 அண்ட் ஃபைண்ட் பை E.D. வில்சன். அதை மறுபடியும் அதை டிஃபைன் பண்ணவர் யார் அப்படின்னா E.D. வில்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா கண்ணா? ஸோ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங், இது சின்ன கிளாஸ்லேருந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. லிவிங் திங்ஸுக்கும் நான் லிவிங் திங்ஸுக்கும் என்ன நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு சின்ன கிளாஸில் தான் படிச்சிருப்போம். லிவிங் திங்ஸ்னால் வளரும், லிவிங் திங்ஸ்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும், லிவிங் திங்ஸ்னால் பயாலஜிக்கல் ப்ராசஸ் எல்லாமே பாடியில் நடக்கும், லிவிங் திங்ஸ் இனப்பெருக்கம் செய்யும். ஆனால் நான் லிவிங் திங்ஸ் இருக்கிற இடத்தோட நகராது, அதே மாதிரி வளர்ச்சி அடையாது. இந்த மாதிரிலாம் நான் லிவிங் திங்ஸை பற்றியும் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அதை தான் இதிலே உனக்கு கொடுத்துருக்கான், அதை மட்டும் தான் கொடுத்துருக்கான். வேணா நான் ஒரு தடவை உங்களுக்கு ரீட் பண்ணுறேன். ஸோ த லிவிங் ஆர்கானிசம் ஷோஸ் எ வெரைட்டி ஆஃப் யூனிக் கேரக்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் நான் லிவிங் மேட்டர். தி கீ கேரக்டர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் என்னென்ன கேரக்டர் பாருங்கள். செல்லுலார் ஆர்கனைசேஷன், செல்லுலால் ஆனதுன்னு சொல்கிறான். நியூட்ரிஷன், சாப்பாடு எடுத்துக்கும், சுவாசிக்கும், மெட்டபாலிசம் வளரும், க்ரோத் ஆகும், ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை, தூண்டலுக்கு தகுந்த ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கும். அடித்தா வலிக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டிமுலை. பசிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டிமுலை. மூமெண்ட், ரீப்ரொடக்ஷன்ஸ், எக்ஸ்கிரேஷன், கழிவுப் பொருட்களை வெளியேற்றக்கூடிய ப்ராசஸ். ஸோ அடாப்டேஷன், தன்னை தகவமைப்பு கொள்வது. அடுத்தது ஹோமியோஸ்டாட்டஸ், இருக்கிற இடைக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைப்பு கொள்வது. ஸோ நியூமரஸ் சயின்டிஸ்ட் அண்ட் டாக்ஸானமிஸ்ட் ஹாவ் மேட் tremendous contributions and documentations in the observation and study of even minute characters in living organisms. So their keen observations have led to classification of living organisms and the study of their interrelationship. ஸோ நிறைய சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில உயிரினம் முதற்கொண்டு அதோட கேரக்டர்ஸ் அவன் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அனலைஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றின ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எதையும் மிஸ் பண்ணாமல். ஸோ லிவிங் திங்ஸுக்கும் நான் லிவிங் திங்ஸுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டெஃபினட்டாக உயிரற்ற பொருள்களை நிறைய விஷயத்துக்கு நம்ம காற்று, நீர், சன்லைட் இதெல்லாமே பிளான்ஸ் அதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் அவன் என்ன பண்ணுறான், ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறான் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்கள சார்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீடு ஃபார் கிளாஸிஃபிகேஷன் அடுத்த டாபிக். கிளாஸிஃபிகேஷன் எதுக்கு? இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோன்னா நமக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்குது. நம்ம எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க, எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க, என்ன தாலுக்கா, நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுடைய அட்ரஸ் இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு அனிமலும் அவனுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்குது. அதுக்கு பேர் தான் கிளாஸிஃபிகேஷன். அப்போ என்ன அட்ரஸ்ஸு அப்படின்னு சொன்னால் பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா முதுகு நான் உள்ளவை, முதுகு நான் அற்றவை. நிறைய இப்போ புழு பூச்சிகளாம் முதுகெலும்பு கிடையாது. அப்போ அவனையெல்லாம் என்ன பண்ணியிருக்கான், தனியாக வச்சுருக்கான். ஸோ மேஜர் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா கார்டேட் அண்ட் நான் கார்டேட், அதை இப்படியே சொல்லலாம். வேர்டிப்ரேட்டா, இன்வெர்டிப்ரேட்டானு சொல்லலாம். ஸோ வேர்டிப்ரல் காலம் அப்படிங்கக்கூடிய
கார்டேட்ஸ் முதுகெலும்பு தொடர் இருக்கக்கூடிய அனிமல்ஸையும் ஒரு இதுலேயும் இல்லாதவங்கள ஒரு இதுலேயும் வைக்கிறான். சரிங்களா? அப்புறம் அதிலிருந்து அவனோட கேரக்டர் பேஸ்ட் ஆன் தயர் கேரக்டர் தயர் லிவிங் த ஒன் ஃபேமிலி மாதிரி அவன் என்ன பண்ணிக்கிறான்னா அவனோட கேரக்டர்ஸை வச்சு அவனை வந்து ஒரு குரூப்பில் ஒரு ஃபைலமில் பிரிக்கிறான். இதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கிளாஸிஃபிகேஷன். ஸோ இது நமக்கு தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. எடுத்தோன்னா ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது இது எதை சேர்ந்தது. இப்போ இந்த அனிமல் எடுத்துக்கிறோன்னா அது எதை சேர்ந்தது, எந்த குடும்பத்தை சேர்ந்ததுங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு தேவை. ஸோ எதுக்காக தேவை அப்படின்னா டு ஐடென்டிஃபை த டிஃப்ரெண்ட் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷஸ். அது எந்தெந்த அனிமல் இந்த கேரக்டர் ஒத்துப்போகுது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் இன்னொரு அனிமலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டு அண்டர்ஸ்டாண்ட் த எவல்யூஷன் ஆஃப் த ஸ்பீஷியஸ், அது எங்கிறது தோன்றியிருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த கிளாஸிஃபிகேஷனை வச்சு. டு கிரியேட் த ஃபைலோஜெனிக் ட்ரீ அமாங் த டிஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ். டு கன்வீனியன்ட்லி ஸ்டடி லிவிங் ஆர்கானிசம்ஸ். அந்த ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன சிஸ்டம் இருக்கும், அவனுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கா, டைஜஷன் சிஸ்டம் இருக்கா, நியூட்ரிஷன் சிஸ்டம் இருக்கா, எக்ஸ்கிரீஷன் சிஸ்டம் இருக்கான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவனை சார்ந்து என்னென்ன அனிமல்ஸ் அவனோட கேரக்டர்ஸோடு இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆர்த்ரோபோடா ஃபைலம் ஆர்த்ரோபோடான்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்செக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபைலமில் கொடுத்துருவோம். இருக்கிறதுலே பெரிய ஃபைலம் ஆர்த்ரோபோடா தான். ஸோ அப்போ இந்த இன்செக்ட்ஸ்னோன்னா காமனான கேரக்டர் என்ன அப்படின்றது வந்து அவன் வந்து பேர் ஆஃப் லெக்ஸ் இருக்கும், பேடு லெக்ஸ் இருக்கும், விங்ஸ் இருக்கும், ஒமட்டீடியம் ஐஸ் இருக்கும், கூட்டு கண்கள் இருக்கும், ஜோடி இறக்கைகள் இருக்கும், ஜோடி இணை கால்கள் இருக்கும். அவன் பாடி வந்து ஹெட்டு தொராக்ஸு அப்டாமன் 3 ரீஜனாக பிரிச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி தான் ஒரு ஃபைலமில் இருக்கக்கூடிய அனிமல்ஸோட காமன் கேரக்டர்ஸை வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த அனிமல் எந்த ஃபைலமுக்கு கீழே வருதுங்கிறத நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் டாக்ஸானமி. So the study of the science of classification is called taxonomy. So external internal structure along with development process and ecological information of organisms are essentials. So as the basis of taxonomical study, the characterization, identification, nomenclature, classification are scientific statistics and basic to taxonomy. ஸோ அந்த டாக்ஸானமியோட பேசிக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா கேரக்டரைசேஷன், அதோட கேரக்டர் தெரிஞ்சுக்கலாம், ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம், நாமன்க்ளேச்சர் அதோட பேரை நம்ம தெரிஞ்சுக்கலாம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த சயின்டிஃபிக் ஸ்டேஜஸ் தட் ஆர் பேசிக் ஆஃப் டாக்ஸானமி. ஸோ டாக்ஸானமினா இதெல்லாம் அடங்கினது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் டாக்ஸானமி. சரிங்களா? ஸோ அதுதான் உனக்கு இந்த பேராகிராஃபில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கிங்டம் அனிமாலியா இன்க்ளூட் மல்டிசெல்லுலர் அனிமல்ஸ், reptiles, mammals, etc. Based on their characteristics, all living organisms can be classified into different taxa. இப்போ நான் ஃபஸ்ட்டு உனக்கு ஒரு உதாரணமாக ஒரு ஆர்த்ரோபோடா சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அடுத்தது நம்ம கார்டேட்டா அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா முதுகெலும்பு இருக்கக்கூடிய அனிமல்ஸ், அவனை ஒரு 5 கிளாஸாக பிரிச்சிருக்கான். முதுகெலும்பு இல்லாததை வந்து ஒரு 9 ஃபைலமாக பிரிச்சிருக்கோம். அதெல்லாம் நீ செகண்ட் யூனிட்டில் பார்ப்பீங்க. அனிமல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், ஃபைலம் அனிமல்ஸ் எல்லாமே நீங்கள் செகண்ட் யூனிட்டில் பார்ப்பீங்க. இது வந்து ஏன் பிரிக்கணும், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு அவுட்ரு ஸ்டடி தான் உனக்கு இதை கொடுத்துருக்கான். அது மட்டும் தான் இதில் உனக்கு கொடுத்துருக்கான். டிஃப்ரென்ஸ் நான் லிவிங் திங்ஸுக்கும் லிவிங் திங்ஸுக்கு என்ன ஒற்றுமை, கிளாஸிஃபிகேஷன் எதுக்கு முக்கியம் அப்படின்றது இந்த 5 பாயிண்ட்ஸு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. இதில் டெஃபினட்டாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். சரியாக்கண்ணா? ஸோ நெக்ஸ்ட்டு டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ டாக்ஸானமி அப்படின்னாவே கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னோம். அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு என்ன பேர் டாக்ஸானமி. ஸோ டாக்ஸிஸ் மீன்ஸ் அரேஞ்ச்மெண்ட், நார்மஸ் மீன் லா. எப்படி நம்ம அனிமல்ஸை அரேஞ்ச் பண்ணுறோம் கூடிய லாவை தான் நம்ம டாக்ஸானமி. ஸோ இட்ஸ் த சயின்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் along with classification, description, identification and naming of organisms, which includes all flora and fauna including microorganisms. நம்ம யாரையுமே சயின்டிஸ்ட் வந்து விட்டுக்கல. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் முதற்கொண்டு ஃப்ளோரோ ஃபோனா வரைக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கான், டாக்ஸானமியில் சேர்த்துருக்கான். ஸோ அந்த டாக்ஸானமின்ற வார்த்தையை ஃபஸ்ட்டு சொன்னவர் யார், அகஸ்டின் அப்படின்ற அகஸ்டின் பைராமஸ் டி கேண்டோல் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு டாக்ஸானமிங்கிற வார்த்தையை சொன்னார். ஸோ டாக்ஸானமி இஸ் த தியரிட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், வெல் டிஃபைன்டு பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். எப்படி வந்து அனிமலை இப்போ ஒரு அனிமல் புதுசாக கண்டுபிடிக்கிறோன்னா அவனை எப்படி நீ கிளாஸிஃபை பண்ணலாம்,
அப்படின்றதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டாக்ஸானமிக் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அரிஸ்டாட்டில் இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. அடுத்த 1 மார்க்ஸு. ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி யாருன்னா அரிஸ்டாட்டில். கரோலஸ் லின்னேயஸ் என்னென்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. ஸோ இது 3மே 1 மார்க் பெஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. டாக்ஸானமிங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு சொன்னவர் அகஸ்டின் பைரமஸ் டி கேண்டல். பைராமஸ் டி கேண்டோல் அப்படிங்கிறவர். டாக்ஸானமி ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அரிஸ்டாட்டில். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ சிஸ்டமேட்டிக்ஸ் என்னென்ன சிஸ்டம் இருக்கும், ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுறோம் இல்லையா, அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறது தான் சிஸ்டமேட்டிக். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், த மெயின் க்ரிட்டீரியா ஆஃப் சிஸ்டமேட்டிக் இஸ் ஐடென்டிஃபைங். இதுவே எந்த ஃபைலமாக சேர்ந்தவன் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அவன் கார்டேட்டாவா நான் கார்டேட்டாவா ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்து டிஸ்கிரைபிங் பண்ணணும். அதை பற்றி எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணணும். அதோட கேரக்டர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு பேர் வைக்கணும். பேர் இல்லாமல் எந்த அனிமலும் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் பேர் வைக்கிறோம். அதை கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணுறோம். அந்த ஃபைலமில் இவன் எத்தனாவது இடத்துல உட்காடுறான்றதை அரேஞ்ச் பண்ணுறோம். அடுத்து ப்ரிசர்வ் பண்ணுறோம். அவனை சேஃபாக பாதுகாக்கிறோம். அடுத்தது டாக்குமெண்டிங் பண்ணுறோம். சரிங்களா? ப்ரிசர்வ் பண்ணி வச்சோம்னா இந்த மாதிரி ஒரு உயிரினம் வாழ்ந்துருக்குதுங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த above said features, evolutionary history of the species and the environmental adaptations, interrelationship between species are also being investigated in systematic. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ நம்ம காலத்தில் இருக்கக்கூடிய அனிமல்ஸை கண்டுபிடிச்சி வைக்கிறோம். இன்னும் ஒரு 100, 200 வருஷம், 300 வருஷம், ஒரு 1000 வருஷம் கழித்து நம்ம பார்க்கும் பொழுது, மில்லியன் இயர்ஸ் பேக் பார்க்கும் பொழுது வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இந்த அனிமல்ஸ் எல்லாம் புதுசாக தெரிவாங்க. ஸோ இப்போ இவன் எதுலேருந்து தோன்றியிருப்பான் அப்படிங்கிறத அப்போ அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அனிமல்ஸை வச்சு இவன் கம்பேர் பண்ணி பார்ப்பான். இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அனிமல்ஸ், இப்போ நம்ம எப்படி டைனோசர் சொல்கிறோம், டைனோசர் இப்படிலாம் ஒரு உயிரினம் வாழ்ந்துருச்சு, இவன் வந்து ஒரு ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா. அவன் வந்து ஒரு ஊர்வன வகையை சார்ந்தவன், ஒரு பயங்கரமான பள்ளி, டெரிபிள் லிசார்டு அப்படின்னு சொல்கிறோம் டைனோசரை. அதனால எதை வச்சு சொல்கிறோம், இந்த மாதிரி எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் தான் இல்லையா. அந்த ஆராய்ச்சியாளர்கள்னால அந்த எலும்பு கூடு வந்து தோண்டி எடுக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணி அந்த மாதிரி உருவாக்கணும் தான் அந்த டைனோசர். ஸோ அந்த மாதிரி அதுக்கெல்லாமே இது ஹெல்ப் பண்ணுது இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரிங்களா? அப்போ பார்த்தோன்னே இந்த அனிமல் வந்து என்ன ஃபைலமில் சேர்ந்துருக்கும், ஸோ அவனுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ், இந்த ஃபைலம்னா அதுக்கு இத்தனை கேரக்டர் இருக்குங்கிறத அவன் வந்து உனக்கு கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கான். ஃபைலம் அனலிடானா இன்னென்ன கேரக்டர் இருக்கும், ஃபைலம் ஆர்த்ரோபோடானா என்ன கேரக்டர் இருக்கும், ஃபைலம் மொலஸ்கானா அவனுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் டிட்டர்மைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு அனிமலை நம்ம பார்த்தோன்னே அவன் என்ன ஃபைலமில் வருவான், அப்போ அந்த ஃபைலமில் வரான்னா அவனுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி கண்ணா. ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இன்ட்ரோடக்ஷன் முடிச்சுட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் பார்த்தோம். நீடு ஃபார் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். அந்த கிளாசிஃபிகேஷன் டாக்ஸானமின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டாக்ஸானமி என்னென்ன சயின்டிஸ்ட்டு சொன்னாங்கன்னு பார்த்தோம். அப்போ சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். சிஸ்டமேட்டிக்ஸ்னால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். சரியாப்பா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அப்போ இந்த கிளாசிஃபிகேஷனை யார் தொடங்கியிருப்பா, எந்தெந்த சயின்டிஸ்ட் என்னென்ன வருஷத்தில் தொடங்கினாங்க, அதுக்கப்புறம் இது எப்படி இப்போ எப்படி அதை வந்து ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்றது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். அப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குற டாபிக்ஸ் பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப், அதுக்கு அடுத்தது 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இது 3 டாப்பிக்கும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.